கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 30 எல்ஜி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 727. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது நித்தியமான பாதுகாப்பு. வசனம் சகரியா 14வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். மீட்பின் மாபெரும் திட்டத்தின் விளைவாக இவ்வுலகம் மீண்டும் தேவனுக்கு உகந்த நிலைக்கு முழுவதுமாக கொண்டு வரப்படும். பாவத்தினால் இழந்தவை அனைத்தும் திரும்ப பெறப்படும். மனிதன் மட்டுமல்ல, இந்த பூமியும் கூட மீட்கப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பவர்களின் நித்திய வாசஸ்தலமாக அமையும். 6000 ஆண்டுகளாக இந்த பூமியை சொந்தம் கொண்டாட சாத்தான் போராடி இருக்கிறான். ஆனால் சிருஷ்டிப்பின் பொழுது ஆண்டவர் கொண்டிருந்த அநாதி நோக்கம் தற்போது நிறைவேறும். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். சாத்தான் வெறுத்து அழிக்க வகை தேடிய பரிசுத்த கற்பனைகள் பாவமற்ற அண்ட சராசரம் அனைத்திலும் கனப்படுத்தப்படும். கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை மூலம் தேவனின் அரசாங்கம் நியாயமானது என்று நிரூபிக்கப்படுகிறது. சர்வ வல்லவர் அன்பின் தேவனாக அறியப்படுவார். சாத்தானின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு அவனது இயல்பின் தன்மைகள் தோலுறுத்தி காட்டப்பட்டது. இனி ஒருபோதும் எதிர்ப்போ கிளர்ச்சியோ இயலாது. இந்த அண்ட சராசரத்திற்குள் பாவம் இனி ஒருபோதும் நுழைய முடியாது. மறுதளித்தலிலும் வழி விலகலிலும் இருந்த அனைவரும் நித்திய காலமும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அன்பின் தியாகத்தினால் பூலோகம் மற்றும் பரலோகத்தின் குடிமக்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு பிரிக்க முடியாத ஐக்கியத்தில் பிணைக்கப்படுவார். பாவம் பெருகிய இடத்தில் தேவனுடைய கிருபை மிக அதிகமாக பெருகிற்று. சாத்தான் தன்னுடையது என்று வாதிட்ட இப்பூமி கிரயம் செலுத்தி மீட்கப்படுவது மட்டுமின்றி உயர்த்தவும் படும். பாவத்தின் சாபத்தால் தேவனுடைய மகத்துவமான சிருஷ்டிப்பில் ஒரு கரும்புள்ளியாக அமைந்த நம் சிறு உலகம் அண்ட சராசரங்களிலும் உள்ள அனைத்து உலகங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு கனமடையும். தேவகுமாரன் மானிடனாக வசித்த இந்த இடத்தில் மகிமையின் ராஜா வாழ்ந்து பாடுபட்டு மரித்த இவ்விடத்தில் அவர் சகலத்தையும் புதிதாக்குகின்ற பொழுது மனிதர்களோடு தேவனுடைய வாசஸ்தலம் அமையும். அவர்களோடு அவர் வாசம் பண்ணுவார். அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். சதா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது அவரது சொல்லி முடியாத ஈவாகிய இம்மானுவேலிற்காக தேவன் நம்மோடு இருப்பதற்காக தேவனை துதிப்பார்கள். ஆமேன்.